இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும், இந்த பிஎஃப் கிடைக்கும், இந்த இஎஸ்ஐ கிடைக்கும், அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலோ டெத் ஆனாலோ இவ்வளோ வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முன் வச்சு இதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. கார்பரேஷன் தனியார் மயப்படுத்துறத ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள்லாம் யார் பண்ண வேண்டியது? அந்த இஎஸ்ஐயோ இல்லை பிஎஃப்ஓ இல்லை அவங்களுடைய பணி பாதுகாப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் அந்த இன்சூரன்ஸோ யார் பண்ண வேண்டியது? இந்த கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. இதை பர்மனன்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லையா? சென்னையுடைய முக்கியமான எலைட்டான பகுதியில் மட்டும் ராம்கி எடுத்து வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு 27 நாளில் 12,000க்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட் வருதுனாக்கா, கார்பரேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருதுனாக்கா அதில் 40% அப்போ வேலை செய்த ராம்கி நிறுவனத்தின் சார்பான கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்குது. இங்கே 55 கோடிக்கு முடிகிற விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு நட்டத்துக்கு போய் கொடுக்க போறீங்க. அந்த நட்டத்துக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க குவாலிட்டியாக பண்ணுவானாக்கா இல்லை 2012 2025 வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் அந்த ராம்கி மேலே இருக்குதுன்றதை டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சொல்லுது. கடந்த 12 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் ஜோன் 5 ஜோன் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு ஆதரவாக மற்ற இடங்களில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், மாணவர்கள், பல்வேறு தரப்பினர் இந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல 12 நாட்களாக மழை வெயிலில் அவங்களோடு நின்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமைதி வழி போராட்டம். கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை. கடந்த 10-15 வருஷமாக நாங்கள் என்யூஎல்எம் ஸ்டாஃப்ஸாக தினக்கூலி அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு வந்தோம். எங்களை அதே வேலையை மீண்டும் செய்ய விடுங்க அப்படின்ற ஒரே கோரிக்கை. தனியாருக்கு எங்களை தார வார்க்காதீங்க அப்படின்றத முன் வச்சு அமைதி வழி போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் தமிழக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இப்போ இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக ஆண்டாண்டு காலமாக இந்த ஆளும் வர்க்கம் எந்தெந்த முறைகளை கையாளுதோ அதே மாதிரி இப்போவும் பல வழிமுறைகளை, பல ஸ்ட்ராட்டஜிஸை கையாளுறாங்க. சட்டப்படி நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தேன்மொழி அப்படின்ற மனுதாரரின் பெயரில் வினோத் அப்படின்ற ஒரு கவுன்சில் அந்த பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த தாக்கல் பண்ண வழக்கு சம்பந்தமாக இன்னைக்கு காலையில் மென்ஷன் பண்ணும்பொழுது தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லியிருக்குனாக்கா, உங்களுடைய பெட்டிஷனில் சில கரெக்ஷன்ஸ் உண்டு, அந்த கரெக்ஷன்ஸை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் தினந்தோறும் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தலைமை நீதிபதி சிஜே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து இப்போ அந்த பெட்டிஷன் நம்பரும் ஆயிடுச்சு. அந்த வழக்கு நாளைக்கு சிஜே பெஞ்சு முன்னாடி போர்ட்டல் 1ல் வந்து வருது. அந்த வழக்குடைய நோக்கம் என்னன்னாக்கா, இங்கே தொடர்ந்து 12 நாளாக போராடிக்கிட்டு மக்கள், தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க, பப்ளிக் நியூசன்ஸை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்ற அடிப்படையில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரையும் இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த வழக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. இது ஆளும் வர்க்கத்தோட கை சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களின் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு போட்ட வழக்காக தான் இருக்கும். அதுதான் ஆண்டாண்டு கால ஸ்ட்ராட்டஜி. அந்த வழக்கையும் நாம் வந்து உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பாக தோழர்கள் வந்து அதில் செகண்ட் பார்ட்டி ரெஸ்பாண்டண்ட்டாக அவங்களும் இருக்கிறாங்க. தோழர்களோடு சேர்ந்து நாமும் வழக்கறிஞர்களும் ஜனநாயக வழக்கறிஞர்கள் அமைப்பை சேர்ந்த அனைத்து வழக்கறிஞர்களும் நாளைக்கு அந்த நீதிமன்றத்தில் அது சம்பந்தமாக ரெப்ரசன்ட் பண்ண இருக்கிறாங்க. நாளைக்கு அதே வேளையில் இன்னொரு வழக்கும் வருது. அது நாம் போட்ட வழக்கு. நம்முடைய ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தின் பாரதி தோழருடைய பேரில் எஸ் குமாரசுவாமி தோழர் வந்து அந்த வழக்கை நடத்திட்டு வராங்க. அவங்க போட்ட வழக்கில் கடந்த நேற்று வந்து அந்த வழக்கில் பிஎஸ் ராமன் அட்வொகேட் ஜெனரல் கவுண்டரை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு நேரில் வந்து ஆர்கியூ பண்ணாமல் டேட் வாங்கிட்டாரு. குமாரசுவாமி தோழரும் பாரதி தோழரும் அதை வலியுறுத்தியும், இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறத வலியுறுத்தியும் அந்த வழக்கு வந்து நாளைக்கு போடப்பட்டிருக்கு. நாளைக்கு அந்த 2 வழக்குகளுமே வருது. ஒன்று, இந்த பிரச்சனையை வந்து நியூசன்ஸு, பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குன்னு சொல்லி போடப்பட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலான வழக்கும் வருது. நாம் இந்த கார்பரேஷனில் போட்டுப்பட்ட ரெசல்யூஷன் 779 அதை கேன்சல் பண்ணுங்க, அந்த ரெசல்யூஷனை வாஷ் பண்ணுங்க, பிரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கும் நாளைக்கு வந்து வருதுங்க. இந்த நான் சொன்ன நியூசன்ஸ் வழக்கு கோர்ட்டல் 1ல் பொதுநல வழக்காக வருது. இந்த வழக்கு நாம் போட்ட ரெசல்யூஷனை வாஷ் பண்ணக்கூடிய வழக்கு 45வது கோர்ட்டலில் சுரேந்தர் ஜஸ்டிஸ் அவருடைய அமர்வு முன்பாக வருதுங்க. இந்த வேளையில் நம்மளுடைய சோசியல் மீடியாஸில் நிறைய பேர் இந்த பிரச்சனை சம்பந்தம் நிறைய எழுதுகிறாங்க. பல பேர் ஆதரவாக எழுதுகிறாங்க. அதே நேரத்தில்
ஐடி விங்கு நிறைய கட்சிகளுடைய ஐடி விங்கு இதை சப்போர்ட் பண்ணி எழுதுறாங்க. சிலர் வந்து இந்த விஷயத்த இந்த தூய்மை பணியாளருக்கு எதிராக தனியார் மையத்தை ஆதரிச்சும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னென்ன விஷயங்கள் தனியாருக்கு போனால் கிடைக்கும், இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும், இந்த பிஎஃப் கிடைக்கும், இந்த இஎஸ்ஐ கிடைக்கும், அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலோ டெத் ஆனாலோ இவ்வளோ வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முன் வச்சு இதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. கார்பரேஷன் தனியார் மயப்படுத்துறதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள்லாம் யார் பண்ண வேண்டியது? அந்த இஎஸ்ஐயோ இல்லை பிஎஃப்ஓ இல்லை அவங்களுடைய பணி பாதுகாப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் அந்த இன்சூரன்ஸோ யார் பண்ண வேண்டியது? இந்த கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. இதை பர்மனன்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லையா? 10-15 வருஷமா வேலை செய்யக்கூடிய அவரோட கோரிக்கை என்ன? பர்மனன்ட் பண்ணுங்கன்றது இல்லை. அந்த பர்மனன்ட் பண்ணியே ஆகணுன்றதே இத்தனை வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. இப்போ அட்லீஸ்ட் இந்த வேலையாவது எங்களை வேலை செய்ய விடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பணி பாதுகாப்புகள் தான் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட்னாக்கா அந்த பணி பாதுகாப்பு இந்த கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடலாமே. ஒருவேளை இல்லை அதை கொடுக்க முடியாதுனாக்கா பர்மனன்ட் பண்ணிட்டு போயிடலாமே வாக்குறுதியின் அடிப்படையில். இது டைவர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக சோசியல் மீடியாவில் ஐடி விங்குகள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தியும் இந்த மாநகராட்சியுடைய தனியார் மையத்தை ஆதரவு தெரிவித்தும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நாம் தெளிவான பதில் சொல்லணும்னாக்கா நம்முடைய மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தோழர் அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு கட்டுரை இது சம்பந்தமாக எழுதியிருக்காரு. அதில் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ ராம்கின்றவங்க இப்போ 2 ஜோன் மட்டும் தனியார் எடுக்கிறாங்க, அவங்க அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, அப்படி கிடையாது. 2012 ராம்கின்றவங்க இந்த தூய்மை பணியை கான்ட்ராக்ட் எடுத்தவங்க தான். 2012 to 2018 அவங்க பண்ண எவ்வளோ தில்லுமுள்ளுகளை, அவங்க பண்ண ஊழல்களை, அவங்க பண்ண அவங்களுடைய டிஃபால்ட்டை வந்து தோலுரிச்சு டெக்கான் கிரானிக்கலில் நியூஸ் வந்திருக்குது. அதை எடுத்து பார்க்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதோடைய இயலாமையை, அந்த பணியில் எவ்வளோ வந்து மெத்தனமாக இருக்கிறாங்க, எவ்வளோ இயலாமையோடு இருக்கிறாங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்து டீட்டெயில்டான ஆர்டிகல் வந்திருக்குது. அதை எடுத்து பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, சென்னையில் கிட்டத்தட்ட அப்போது இருந்த சென்னையுடைய முக்கியமான எலைட்டான பகுதியில் மட்டும் ராம்கி எடுத்து வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 27 நாளில் 12,000க்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட் வருதுனாக்கா, கார்பரேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருதுனாக்கா அதில் 40% அப்போ வேலை செய்த ராம்கி நிறுவனத்தின் சார்பான கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்குது. அவங்க இந்த தூய்மை பணி சரியாக செய்யலை, எங்கே தூய்மை பணி டிஃபால்ட்டாக இருக்குதுன்றது இருந்திருக்குது. இப்போ இந்த ராம்கி நிறுவனம் யாருடைய நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி தெரியும் நமக்கு, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய அந்த பார்ட்டியை சேர்ந்த ஒரு எம்பி அயோத்தியா ராம ரெட்டி அவருடைய சொந்தமான நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம். இந்தியாவிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட அதிக பணக்காரரான எம்பிகளுடைய பட்டியலில் 2வது இருக்கிறாரு அந்த அயோத்தியா. அவருடைய நிறுவனமான இந்த ராம்கி நிறுவனம் பல கட்சிகளுக்கு நிறைய கட்சிக்கு நிதிகள் கொடுத்துருக்குறாங்க, தேர்தல் நிதியை நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த கான்ட்ராக்டரை தொடர்ந்து எடுத்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே நிறைய டிஃபால்ட் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, அது ஏடிஎம்கே பீரியடாக இருந்தாலும் சரி, டிஎம்கே பீரியடாக இருந்தாலும் சரி, ராம்கின்ற நிறுவனம்ன்றது அதுவே தான் இருக்குது. கான்ட்ராக்ட் அதுக்கே போகுது. அர்பசேராக இருந்தாலும் சரி, பிரீமியராக இருந்தாலும் சரி, ராம்கே இருந்தாலும் இந்த தனியாருக்கு தாரை வாக்குறதுன்றது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியை தனியாருக்கு தாரை வாக்குற அதே நேரத்தில் கொடுங்கியூரில் நடக்க போகிற குப்பைமேடு, அந்த குப்பைமேட்டில் நடக்கக்கூடிய இன்சினரேட்டர் ப்ராஜெக்ட், குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் கூட ராம்கிக்கு கொடுக்கக்கூடிய நிலை தான் இப்போ இருக்குது. அதுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருது. அப்போ இது யாருக்கானது? இந்த அரசாங்கம் யாரை கவனிக்கணும்? இந்த தூய்மை பணியோட நிலை என்ன அப்படின்றத நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த தூய்மை பணியை கான்ட்ராக்ட் விடப்பட்ட அந்த 10 ஜோனை சேர்ந்த தொழிலாளிகள் வந்து காலையில் கூட வந்து கதறி அழுகுறாங்க. நாங்கள் தான் விட்டுட்டோம், எங்களால் முடியல, போராடி பார்த்து எங்களால் முடியலன்னு விட்டுட்டோம், நீங்களாச்சும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கை விரித்து கண்ணீரோடு அழுதுட்டு போகிறாங்க. அப்போ அங்கே குவாலிட்டி ஏதாச்சும் மாறி இருக்குதா? குவாலிட்டி சூப்பராக இருக்குனாக்கா அந்த 10 ஜோனுக்கும் இந்த தொழிலாளிகள் செய்யக்கூடிய இந்த 5 ஜோனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இதே தொடப்பம் தான் அங்கே போய் பெருக போகுது, இதே தொழிலாளிகள் தான் அங்கே போய் பெருக போகிறாங்க, இதே தெருக்கள் தான் அங்கேயும் இருக்க போகுது, இதே மக்கள் தான் அங்கேயும் நம்ம குப்பை போட போகிறோம், அதே குப்பைகள் தான் குவிய போகுது. இதில் என்ன இருக்குது வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த தொழிலாளிகளுக்கு 753 ரூபாய் தினக்கூலினாக்கா ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளிக்கு 1953 தொழிலாளிகள் 2 ஜோன்ல இருக்கிறாங்க, 5லையும் 6லையும். அந்த தொழிலாளிகளுக்கு எல்லாத்துக்குமே 753 ரூபான்னு கணக்கு பண்ணினா கூட ஒரு வருஷத்துக்கு 55 கோடி கிட்ட தான் வருது.
அந்த ஒரு வருஷத்துக்கு 55 கோடி இந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு பதில் கிட்டத்தட்ட 270 கோடி கிட்ட செலவு பண்ணி நீங்க தனியார் கிட்ட கொடுக்குறீங்கனாக்கா, இவ்வளோ நட்டத்துக்கு யாராவது லாஸுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா? இவ்வளோ நட்டத்துக்கு நீங்க போய் கொண்டு போய் கொடுக்குறீங்கனாக்கா, இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. நீங்க பாருங்க, இங்க 55 கோடிக்கு முடியிற விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு நட்டத்துக்கு போய் கொடுக்க போறீங்க. அந்த நட்டத்துக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க குவாலிட்டியா பண்ணுவானாக்கா, இல்ல 2012 இருந்து 2025 வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் அந்த ராம்கி மேல இருக்குதுன்றத டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சொல்லுது. அதை விலாவரியா மேற்பது நிலையத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி தோழர் சொல்றாங்க. இப்ப இதுல எந்த விஷயத்துல நியாயப்படுத்த முடியும்? ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த பிரச்சனையில நியாயம் யார் பக்கமும் இல்லை, தொழிலாளிகளுடைய போராட்டத்தின் பக்கம் தான் நிற்குது. அதனால தான் எல்லா கட்சியிலும் ஆதரிக்கிறாங்க. இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சியிலும், ஒரு கட்சி கூட இல்லை, சின்ன சின்ன லெட்டர் பேடு சொந்த கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த குறைவான எண்ணிக்கை உள்ள கட்சிகள் கூட வந்து ஆதரிக்கிறாங்க. யாரெல்லாம் நமக்கு கருத்தில் ரீதியாக எதிரானவங்க நம்ம சொல்றோமோ அவங்க கூட வந்து ஆதரிக்கிறாங்க. ஈவன் பிஜேபி கூட வந்து ஆதரிக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் ஆதரிச்சாச்சு, எல்லா மக்களும் ஆதரிச்சாச்சு. மாணவர் இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள், வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஆதரிச்சாச்சு. ஏன் இன்னும் உங்களுடைய மனசு இறங்கல அப்படின்றதான் இந்த மக்களுடைய கேள்வி, இந்த தொழிலாளியோட கேள்வி. நீங்கள் இறங்கி வரணும், இதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். நீங்க இதுல ரொம்ப நேர்மையா யதார்த்தமா இந்த மக்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாதிப்பின் பக்கம் நின்று இந்த முடிவெடுக்கணும். நீங்கள் இந்த முடிவை மாற்றி தூய்மை பணியாளர்களை மறுபடியும் அந்த வேலைக்கு அமர்த்தும் பட்சத்தில் இந்த அத்தனை தொழிலாளிகளும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்களாக இருப்பாங்க.